ஒரு அழகான கிராமத்தின் பக்கத்தில் பசுமையான புல்வெளி இருந்தது. அங்கிருந்த சிறிய எறும்புகள் தினமும் வேலை செய்து கொண்டே இருந்தன. அதில் ஒன்று நம் குட்டி எறும்பு அனு. அந்த நாள் காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆனாலும் அனு தன்னுடைய வீட்டுக்கு விதைகள் சேகரித்துக் கொண்டிருந்தாள். அனு எப்போதும் பாடிக்கொண்டு வேலை செய்வாள். இன்று சேமித்தால் நாளை சாப்பிடலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் கடின உழைப்பாளி. அவளின் பக்கத்தில் இருந்தது சோம்பேறி எறும்பு மணி. அவன் சிரித்தபடி சொன்னான், அனு, இப்ப காற்று வீசுது, கொஞ்சம் ஆடி பாடு, என்ஜாய் பண்ணு. அனு சிரித்தபடி சொன்னால், மணி, இப்பதான் நேரம், நாளை மழை வந்தால் உணவு கிடைக்காது. ஆனால் மணி கேட்கவே இல்லை. நீ உன் வேலை பார், நான் என் சுகம் பார்க்கிறேன் என்று பாடிக்கொண்டே சென்றான். நேரம் கழிந்தது. வானம் கருமேகமாய் மாறியது. மெல்ல மெல்ல மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. காற்று வேகமாக வீசியது. அனு விரைவாக தன்னுடைய வீட்டிற்குள் சென்று உணவு சேமித்துக் கொண்டாள். ஆனால் மணி இன்னும் வெளியில் பாடிக்கொண்டே இருந்தான். மழை பெரிதாக வந்தது. காற்று புயலாக வீசியது. மணி பயந்து விட்டான். ஐயோ, என் வீட்டுக்குள் போகணும் என்று அவன் ஓட ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய சிறிய குகை நீரில் மூழ்கிவிட்டது. அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அனுவின் வீட்டிலிருந்து ஒளி தெரிந்தது. அனு அந்த குரலை கேட்டாள். அவள் மணியை பார்த்ததும் உடனே சொன்னாள், வா மணி, உள்ளி வா, நீ குளிர்ல உறைஞ்சு போயிடுவ. மணி நன்றி கூறி உள்ளே வந்தான். அனு அவனுக்கு கொஞ்சம் உணவையும் கொடுத்தாள். மணி தலையை தாழ்த்தி சொன்னான், அனு, நான் தவறாக நினைத்தேன். நீ சொன்னது சரி. வேலை செய்வது போரிங் இல்லை, அது நம்மை பாதுகாக்கும். அனு சிரித்தாள். அதுதான் உண்மை மணி. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முயற்சி செய்தால் நம்ம வாழ்க்கை எளிதாகும். சில நாட்களுக்கு பிறகு மழை நின்றது. வானம் மீண்டும் நீலமாக மாறியது. அனு மற்றும் மணி சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டியது, நேரத்தை மதிக்கவும் உழைப்பை நம்பவும். அனு போல் நம்மும் இன்று உழைத்தால் நாளை நிச்சயம் வெற்றி நமதே. இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல நன்னடத்தை கதைகள் சித்து தமிழ் ரைம்ஸ்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.